ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது மிகைப்படுத்தப்படும். அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமே. ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் உங்களுடைய அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தோம்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான, அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தலையானால் எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தோம்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் எந்த ஒரு, அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேனால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை ஆனால், அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்.
அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது, அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது. அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில், அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயால் 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2, புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரீகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த
குருவின் அதிசாரம் மற்றும் வக்கர நிலை, அதாவது 8-10-2025 பார்த்தாலேயானால் 21-12-2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். வக்கர நிலையில் இருக்கார், அதிசாரம் ஆறார், அதுக்கப்புறம் வக்கர நிலையில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரும், தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிம்மராசிக்காரர்கள், அதுவும் அரசு, அரசியல் இயந்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலேயே நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பும், அயனசயன போகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வந்தே தீரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள், அதை தவிர அதாவது போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமூகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோண சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ருணரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உடல் வலி, இருக்கக்கூடிய உபாதைகள் சற்று குணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குறார், வக்கரநிலையிலிருந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து இவ்வளோ நாளாக குருவின் பார்வையில் இருந்தார், அவர் நேரடியாகவே பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று ஏற்றமான காலமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இருப்பினும் பழைய வீடுகள் விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 11ஆம் இடத்துக்கு வக்கரகதியிலேயே குரு போகிறார். 21-12-2025 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கே போகிறார். 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு போகிறதுல 11ஆம் இடத்துல வக்கர குரு, அதாவது மிதுன ராசிக்கே திருப்பியும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடம் இவ்வளவு நாளாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சதுனால தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மூத்த சகோதரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 17-3-2026 வரலும் உண்டான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்று போகிறது. உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தை குரு பார்க்குறார். இதன் மூலியமாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் வக்கர நிலையிலிருந்து மாறிவிடுறார், வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு. அதனால் வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். அதனால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி 7ஆம் இடத்தில் இருக்கிற வரலும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் 21-12-2025 மேலே இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும். அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு, அதாவது இந்த தென்குடி திட்டைன்றது தஞ்சாவூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்
ரேஞ்சில் இருக்குது. அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க. அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மஞ்சள் தானம் கொடுங்க, அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுங்க, நெய் தானம் கொடுங்க, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்க, வாழைப்பழம் தானம் கொடுங்க, அதை தவிர கோவிலில் வந்து அந்த சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒருவான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தான் என்ற அகங்காரத்தோடும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பெயர்ச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.